ஹை ஃப்ரெண்ட்ஸ், நண்பர் அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி படம் வெளியாகி ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூஸ்லாம் வந்துடுச்சு, ரிசல்ட்டும் தெரிஞ்சிடுச்சு. அதாவது ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அஜித் அவர்களோட ஃபேன்ஸுக்கான ஒரு படம். அஜித் அவர்களோட ஃபேனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம ட்ரீட் அப்படின்ற ஒரு கமெண்ட்டை தான் படம் பார்த்த எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் ஜென்ரலா எவ்வளவு பெரிய ஹீரோவா இருந்தாலும் கதைக்காக படம் பார்க்கறவங்களுக்கும் தென் அஜித் அவர்களை பெருசா பிடிக்காதவங்களுக்கு படம் ஒர்க் ஆகாது. ஏன்னா படத்துல பெருசா கதையோ எமோஷன்ஸோ இல்லாம அஜித் அவர்களோட ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு தியேட்டர் மூமெண்ட்ஸ் தான் படம் ஃபுல்லா கிரியேட் பண்ணிருக்காங்களாம். சோ இதுதான் குட் பேட் அக்லி படத்துக்கு வந்திருக்கிற ஜென்யூனான ரிவ்யூஸ். அண்ட் இந்த ரிவ்யூஸ்லாம் வச்சு பார்க்கும்போது படத்தோட ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குறைகளா சொல்றது பாத்தீங்கன்னா கதை இல்ல, எமோஷன்ஸ் இல்ல. பட் ஆதிக்கோட படத்துல இது ரெண்டும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர் வந்தப்பவே பார்த்திருக்கோம். அண்ட் மார்க் ஆண்டனி கூட அந்த ஒரு கேட்டகரி தான். சோ ஓரளவுக்கு சினிமா நாலேஜ் உள்ளவங்க ஆதிக்கிட்ட எதிர்பார்த்த ஒரே விஷயம் தியேட்டர் மூமெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒர்க் ஆகி என்டர்டெய்னிங்கா இருக்கணும். அண்ட் டார்கெட் ஆடியன்ஸான அஜித் அவர்களோட ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த ரெண்டு பாக்ஸுமே டிக் ஆயிருக்குன்னு தான் தோணுது. சோ ஆதிக்கோட கேப்பபிலிட்டிக்கான டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. அண்ட் கிட்டத்தட்ட வாரிசு கைண்ட் ஆஃப் வைப் தான். அதாவது வாரிசு படம் பார்த்துட்டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்தப்போ என்ன இந்த படத்தை போய் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டாங்க. பட் வம்சியோட பொட்டன்ஷியலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வாரிசுல எதிர்பார்த்தோம். சோ நம்ம எதிர்பார்த்ததை விட அது பெட்டரா இருந்தது தான் அந்த படத்தோட சக்சஸ். எக்ஸாக்டா இப்போ அதே சிச்சுவேஷன் தான் குட் பேட் அக்லிக்கு. அண்ட் இப்போ குட் பேட் அக்லி எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டா ஃபேன்ஸுக்கான ஒரு படம்ன்றப்போ ஃபேன்ஸ் வந்து ஒரு 4-5 நாள் வசூல பார்த்துப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் உள்ள வரணும். வீக் அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலே கேட்கலாம். ஃபேன்ஸ் ரிப்பீட்டடா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா 300 கோடி பாசிபிள். அண்ட் லாஸ்டா குட் பேட் அக்லி பத்தி போட்ட வீடியோல நிறைய தளபதி ஃபேன்ஸ் கமெண்ட்ல பெருசா கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி நெகட்டிவா சொல்லாம அஜித் அவர்களோட ஃபேன்ஸுக்கான படம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நிறைய தளபதி ஃபேன்ஸ் ஜென்யூனா அவங்களுக்கு பட்ட ரிவ்யூவை கமெண்ட்ல சொன்னது பார்க்க நல்லா இருந்துச்சு. சும்மா வேணும்னே போட்டியாளரோட படம்னா குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லாம் குறைஞ்சிடுச்சு. ஸோ குட் பேட் அக்லி ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் அஜித் ஃபேன்ஸ். ஜென்ரல் ஆடியன்ஸ் இந்த ரிவ்யூ வச்சு படத்துக்கு போறீங்களா இல்லையான்றதை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லி ஃபைனலா ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு என்னோட கெஸ்ஸிங் 250 to 350 ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.